குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது அப்படின்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய், புதன், ராகு இந்த கிரகங்களுடைய இணைவு. ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் சனியும் இணைவு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன், ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவினுடைய பார்வையில் ராசி இருக்குது. ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது. ஸோ இந்த கிரகநிலையின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது துவங்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி இருக்குது. செவ்வாய் அடுத்து தொடக்கூடிய கிரகமாக சனியாக போகிறது. இப்போ செவ்வாய் சனி இணைவு ஸ்ட்ராங்காக வேலை செய்யுது 4ஆம் இடத்துல. 2 பாவ கிரகங்கள் எங்கே சேர்ந்தாலும் அங்கே பாதிப்பை கொடுக்கும். முக்கியமாக செவ்வாயும் சனியும் இணைவு பெரிய பாதிப்பை தான் தரும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் 5ஆம் அதிபதி, சனி 2 அதிபதி, 3ஆம் அதிபதியும் கூட. ஸோ இந்த பாவங்களோட இணைவு உங்களுக்கு நன்மையை தரப்போதா தீமையை தரப்போதா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். 2ஆவதாக ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆல்ரெடி குரு புதனோட வீட்டில் தான் இருக்குது, மிதுனத்தில். இங்கே புதன் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது. அப்போ புதன் குருவோட வீட்டுக்கு போகிறாரு. குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் 1, 4, 7, 10 ஆகிய 4 பாவகங்கள், 4 பில்லர்ஸ், 4 கேந்திரங்கள் பலமடையுது. ஸோ ரொம்ப இது பாசிட்டிவான விஷயம்தான். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, ஏப்ரல் 14 அன்னைக்கு சூரியன் உங்களுடைய பாக்கியாதிபதி உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். மேசராசியில் சூரியன் உச்சம். இப்போ 9, 5, 2 பாவங்களுமே படமடையுது. 3ஆவதாக ஏப்ரல் 19ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6, 11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்தார். அப்போ 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு அந்த சுக்கிரனுடைய நகர்வு ஏற்பட காத்திருக்கு. அப்போது சுக்கிரன் 6ஆம் இடம் பலமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. 6ஆம் இடம் மட்டும் பலமடையல, சுக்கிரனுடைய இன்னொரு ஸ்தானமான 11ஆம் இடமும் பலமடையுது. ஸோ அதுதான் அந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். ஸோ அந்த பயிற்சிகள்னால உங்களுடைய தொழில் எப்படி இருக்க போகுது, வருமானம் எப்படி இருக்க போகுது, ஆரோக்கியம், கணவன் மனைவி உறவு, நோய், கடன், குழந்தைகளினுடைய சூழல் எப்படி இருக்க போகுது, குழந்தை பிறப்புக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, படிப்பு எப்படி இருக்க போகுது, அதிர்ஷ்டம், லாபம் எதாவது இந்த மாதிரி ஏதாவது நம்மளுடைய லைஃப்பில் நடக்குமா, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே இந்த டீட்டெயிலாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல சுயதொழில் அப்படின்னு சொல்லும்போது 10ஆம் இடம் தான். 10ஆம் இடத்திற்கு எந்த சுபகிரகங்களுடைய பார்வை ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு எந்த கிரகங்களும் பார்க்கல. மாறாக இந்த மாத தூக்கத்திலிருந்தே செவ்வாயும் சனியும் 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார்கள். அப்போ தொழிலில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிம்பிளாக பார்க்கும்போது சொல்லலாம். ஆனால் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. இப்போ 10ஆம் இடம் பலமடையுது. 10ஆம் இடம் பலமடையும் போது இதனால் வரைக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த நிறைய பிரச்சனைகளை சரி செய்வதற்குண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதாவது 10ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அந்த 20 நாட்கள் யாருக்கெல்லாம் தொழிலில் பிரச்சனை இருக்கோ அவங்கள எல்லாம் அந்த தொழிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் கொண்டு வரதுக்குண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் கொடுக்குது. தெய்வம் வழியைத்தான் காட்டும், நம்ம தான் அந்த வழியில் போய்க்கணும். தெய்வம் ஒரு சின்ன சமிக்கைகளாக அதை பண்ண அப்படின்னு யாரோ ஒருத்தர் மூலயமா ஏதோ ஒரு உதவிகளை கொடுக்கும். அதை நம்ம சரியாக கடைபிடிச்சிட்டு வந்துட்டோம்னா சேஃபாக தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம். முக்கியமாக பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செஞ்சுருக்கீங்க இல்லையா, பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்வதற்கு கொடுக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் மட்டும் கூடுதல் கவனமாக செயல்படணும். ஏன்னா நீங்கள் எப்படி பலம் அடைகிறீங்களோ உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி பலம் அடையுதோ அதே போல் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்
அவரும் பலமடைவார், அவருடைய தொழில் ஸ்தானமும் பலமடையும். அப்போது இது ரெண்டும் கட்ட விஷயமா போயிடும். இப்போ வாழ்க்கை துணையில் பார்ட்னர்ஷிப் அனுசரித்து போகலை அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், வெற்றி, ஜெயம், பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் மட்டும் இருக்குது அப்படின்னா 2 பேர் ஒரு சேர பயணிக்கிறது தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் ஒவ்வொன்றும் பார்த்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது, சக்ஸஸ் ஆகாது. தொழிலில் என்ன சங்கடங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஃபைனலாக ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் தொழில் சார்ந்து தேவையில்லாத செலவுகளும் பயணமும் அலைச்சலும் உண்டாகியே தீரும். நம்மளால் மாற்றவே முடியாது. தொழில் அலைச்சல்களை செலவுகளை சந்திக்காத தனுசு ராசி இல்லை இந்த மாதத்தில். அது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, தொழில் சார்ந்து கண்டிப்பாக செலவும் அலைச்சலும் உண்டு. எக்ஸ்ட்ராவாக ஒரு அமௌண்ட் செலவு பண்ணியே தீர்வீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ கரெக்டாக நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது. தேவை இருக்கிற செலவு எது, தேவையில்லாத செலவு எது அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணி எது வேணும் எது வேணாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே சார், அப்போ வேலைக்கு போகிற நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி 5ல் சுக்கிரன் இருக்கிறார். வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சனியோட பார்வையில் 6ஆம் இடம் இருக்குது. சோம்பேறித்தனம் இருக்கும். எதுக்கு நம்ம அவங்களுக்கு போய் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செய்யணும், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம். ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டால் பார்த்துக்கலாம். அப்போ வாங்குற காசுக்கு கூட வேலை செய்யாமல் ஃப்ரீயாக லதாஜிக்கலாக ஜாலியாக இருந்துட்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதான் பார்ப்போம். மனசு விருப்பப்பட்டபடி வேலை செய்யணும்னு நினைப்போம். மனசு விருப்பப்பட்டபடி வேலை செய்யணும்னு நினைப்போம். ஸோ அது கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. நிறைய பேர்த்துக்கு முதல் 20 நாட்களுக்குள்ளே வேலை இழப்புகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு, வேலை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ முதல் 20 நாட்கள் வேலையில் எவ்வளோ ஒர்க் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. இல்லைன்னா வேலை இல்லாமல் வீட்டில் உட்கார வேண்டியதாக இருக்கும். சரி, வேலை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கேன், எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தனுசு ராசி கேட்டாங்க அப்படின்னா, 19ஆம் தேதிக்கு மேலே எடுக்கக்கூடிய முயற்சிகள், இது வரைக்கும் எங்கெங்கேயோ கம்பெனியாக ஏறி இறங்கியிருப்பீங்க, நிறையா பக்கம் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, ஒன்றும் சக்ஸஸ் ஆகிருக்காது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. வேலையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு சூழலில் அவங்கள கொண்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்க வைக்கிறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது. ஓகே, 19க்கு மேலே வேலையில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கணும். ஓகே சரி, வேலை ஓகே. வருமானம் 2ஆம் இடம் தான் வருமானத்தை சொல்லக்கூடியது. அந்த அதிபதி சனி பகவான் ஆகி ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்துல, ஆனால் ராசியை பார்த்துட்டே தான் இருக்கிறார். என்ன தான் நெகட்டிவிட்டி இருந்தாலும், உடல்நல தொந்தரவுகள் இருந்தாலும் மனசில் ஒரு தைரியம் இருக்கும். வருமானத்துக்கு குறையில்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக உங்களை கொண்டு போயிருப்பாங்க. தேவைக்கேற்ற பணமாவது கிடைக்கும். எல்லாத்தையும் அதை வச்சு சமாளிக்க முடியாது, ஆனால் சமாளிக்க முடியக்கூடிய விஷயங்கள் மட்டும் சமாளிக்க முடியும். தேவைக்கேற்ற அளவுக்கு மட்டும் வருமானம் கொடுத்துட்டு இருந்தது அந்த சனி. இப்போ அதில் கள்ள தூக்கி போடுறதுக்கு செவ்வாய் உள்ள போகிறார். செவ்வாய் சனி இணைவு. தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. அவசரமான பேச்சு ஆபத்தில் முடியும். வேகமான வாகன பயணம் ஆபத்தில் முடியும். நிறைய விபத்துக்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. வண்டி வாகனங்கள் பழுதாயிடும், அதுக்கு செலவு பண்ணுறது சரியாக போயிடும். கீழே விழுந்து கை கால் அடிபட்டு சுவிட்ச் போட்டு ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறதுக்கு போயிடும். அப்புறம் எங்கே போய் வருமானம் இருந்தாலும் சேமிக்க முடியாது. நிறைய வருமானங்கள் வரும், ஆனால் சேமிக்க முடியாது. வருமானத்தை சேமிப்பதற்கு உண்டான வழியும் இந்த காலகட்டம் கண்ணுக்கு தெரியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். வருமானத்துக்கு மட்டும்தானா? குடும்ப உறவுகள்லாம் எப்படின்னு கேட்டால், குடும்ப உறவுகளுக்குள்ளே நிறைய ஒரு கூச்சல் இருக்கும். நம்ம மட்டும் நல்லாயும் பேசி போட்டு கூட இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்துட்டு நம்மளை திட்டுவாங்க, நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் நம்மக்கிட்ட பேசும்போது நல்லாயும் பேசுவாங்க. இவங்கள போல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள் இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. ஆனால் எல்லாமே பொய், எல்லாம் பித்தலாட்டம் அப்படிங்கிறது பின்னாட்களில் தான் உங்களுக்கு தெரியும். பின்னாட்களில் தான் தெரியும். உண்மையான உறவுகளை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இனிமேல் தான் ஃபீல் பண்ண போகிறீங்க. ஏன்னா உண்மையாக இருக்கிறவங்கள பயன்படுத்திக்காச்சு. அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கடந்து வந்துச்சு தனசு. அப்புறம் பொய்யா இருக்கிறவங்ககிட்ட நம்ம ஏமாந்து தான் ஆகணும். உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும் இல்லையா? யாரெல்லாம் தனுசு ராசி கடந்த காலகட்டங்களில் தவறுகளை செய்தீர்களோ, அந்த 7 சனி காலகட்டங்களில் தவறுகளை செய்தீர்களோ, அவர்களெல்லாம் தற்போதைய சூழ்நிலையில்
தற்போதைய காலத்தில் அதற்கான ஒரு சிறு வினையை அனுபவிக்க இருக்கிறீர்கள் அப்படிங்கிறால எந்த மாற்றமும் இல்லை. அதனால் குடும்பத்துக்குள்ள பிரிவினை, சண்டை சச்சரவுகள் வரும். காசு பணத்தை சேமிக்க முடியாது. கூட இருக்கிற கணவனோ மனைவியோ கூட இருக்கிறவங்களே நம்மளுக்கு எகென்ஸ்டாக மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உறவுகள்கிட்ட அதிகப்படியான கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம், ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்த வேண்டாம், ஈகோயிஸ்டிக்காக பேச வேண்டாம். தணிஞ்சு போங்க, பணிஞ்சு போங்க, தப்பு வராது. விட்டு கொடுத்து போங்க, வளைஞ்சு கொடுத்து போங்க. வளைஞ்சு கொடுத்த நாணில் குச்சி உடையாது, ஆலமரம் சாஞ்சிரும். எதிர்த்து நின்று ஆலமரம் சாஞ்சிரும். ஸோ சூழல்களை புரிஞ்சுக்கிட்டு சரியாக போய்க்கிறது நல்லது. ஏன்னா குரு பாதகத்தில் போய் உட்காந்துருக்கார். உங்களுடைய ராசிநாதன் பாதகத்தில் உட்காந்துருக்கார். 10ஆம் தேதிக்கு மேலே தான் பரிவர்த்தனையில் பலமாகுது. பரிவர்த்தனையில் பலமாக இருந்தாலும் தொழிலுக்கும் வேலைக்கும் போயிடும். உங்களை நீங்கள் பலப்படுத்திக்கிறதுக்கு இல்லாமல் இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவுகள்கிட்ட எந்த அளவுக்கு பென் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பென் பண்ணிப்போங்க, தப்பு இல்லை. அப்படி இருந்தால் வருமானமும் மிச்சமாகும், பேர் புகழ் அந்தஸ்தும் குறையாமல் பார்த்துக்கலாம். உறவுகளும் நினைக்கும். உறவுகள்னால் சொந்த பந்தங்கள் 1008 இருக்கலாம். கணவனோ மனைவியோ குழந்தைகளோ அப்பாவோ அம்மாவோ மாமனாரோ மாமியாரோ அந்த முக்கிய உறவுகள் கூட நிலைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறேன். உறவுகளுக்குள்ளே கசப்பு வராமல் போகாது. முடிஞ்ச அளவுக்கு பென் பண்ணி போங்க. கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்குது? எத்தனையோ சண்டை சச்சரவுகள் எப்படியோ போட்டும் வரட்டும், பிடிக்கட்டும். கடைசியில் நம்மளுக்குன்னு யாரும் இல்லை, அவருக்குன்னு யாரும் இல்லை, அவளுக்குன்னு யாரும் இல்லை, நான் தான் பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு மனநிலைமை இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்துடும். ஸோ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கடைசியில் விட்டு கொடுக்காம 2 பேரும் ஒன்றா ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்குண்டான வேலையை செய்வீங்க. அல்லது எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை, தெளிவாக புரிஞ்சுக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இல்லாமல் போகாதானா, இருந்தாலும் சமாளிக்க முடியும், பிரிவினைகளை தடுக்க முடியும். உடல் தொந்தரவுகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவு அந்த பாலியல் ரீதியான உடல் தொந்தரவுகள் வர்றதுக்கு சான்சஸ் ஸ்லைட்டாக தெரியுது. முக்கியமாக ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அந்த யூரினல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அந்த பிரச்சனைகள் வராமல் இருந்தால் இன்னுமே ஸ்மூத்தராக போகும். ஆல்ரெடி அந்த பிரச்சனைகள் இருந்தால் மறுபடியும் அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த காலகட்டம் சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு அதனால் பிரச்சனைகள் வர காத்திருக்கு. சரியாக இன்டேக் எடுக்கிறது, சரியான டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. கவனமாக பார்த்துக்கணும். அது அதிகமாச்சுன்னா மறுபடியும் கான்சியஸ் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குழந்தை பேருக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும். அவங்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை சொல்லுது. உங்களுடைய விருப்பங்களை மற்றவங்ககிட்ட சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கான முயற்சிகள் எதுவும் எடுக்க வேணாம். இந்த மாதம் போகட்டும். இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய திட்டங்களை, உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு உண்டான செயல்களில் செய்யுங்க. அதே போல் குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் ஏதாவது இருந்தது, பெருசாக ஆப்ரேஷன் அந்த மாதிரியெல்லாம் போகணும் அப்படின்னா இந்த மாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. 20ஆம் தேதிக்கு மேலே எதுனாலும் பண்ணுங்கள். இப்போவே செஞ்சிங்க அப்படின்னா அது ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயமா இல்லை. ஆனால் குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகளாகட்டும், படிப்புக்கான செலவுகளாகட்டும் தாராளமாக இந்த மாதம் செய்யலாம். அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. ஓகே, ஏதாவது பெருசாக லாபம் இருக்கா, அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் பெரிய லாபமும் அதிர்ஷ்டமும் இந்த மாதம் இல்லை. உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாமல் வேலையில் திருப்தியாக இந்த மாதம் கழிஞ்சாலே அதுவே பெரிய அதிர்ஷ்டம், அதுவே பெரிய லாபம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுவேன். ஏன்னா அந்த அவ்வளோ பிரச்சனை அந்த உறவுகளுக்குள்ளேயும் தொழிலையும் வேலையாட்களுக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. நிறைய பாசிட்டிவ் பார்த்தோம், நிறைய நெகட்டிவும் இருக்குது இந்த மாதம். அதெல்லாம் பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. குலதெய்வ வழிபாடு தான். 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கோவில் பக்கத்தில் இல்லை அப்படின்னா வீட்லேயே குலதெய்வம் படம் வச்சு 2 தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, தப்பு இல்லை. மேலும் உங்களுக்கு நல்லதாமே நடக்குதுன்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.